என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ஐயாவுக்காக அடியேன்னு எழுதின பாட்டு நல்லா இருந்தா. எனக்கு சுதியெல்லாம் வராது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறேன், ஏத்துக்காங்க. முருகாசரை உடையவராம், தொல்லையில்லா நேனத்தை அளிப்பவராம், சண்முகநாதன் சன்னதியில் அமர்ந்திருப்போம், சாராம்சங்களை அள்ளி தருபவராம், நித்யானந்தம் என பெயர் கொண்டவராம், நிலையான வாழ்வை தருபவராம், திருவள்ளூர் மாவட்டத்திலே அமர்ந்திருப்பவராம், திகட்டாத நேனத்தை அள்ளி கொடுப்பவராம், போலிவாக்கத்திலே அமர்ந்திருப்பவராம், பக்தருக்கும் சீடருக்கும் ஆசி அளிப்பவராம், சிவனின் நேனத்தை பெற்றவராம், சிவலோக போதனையை கற்றவராம், சத்குரு நித்யானந்தம் ஐயா தித்திக்கும் நேனம் கற்றவராம், மலேசியா முதல் சிங்கப்பூர் வரை மக்கள் மனதில் குடியிருப்பவராம், நேனத்தை அள்ளி கொடுப்பதிலே அவரை போல ஒரு குருவும் உண்டோ, உடைந்த உள்ளங்களை உறுதியுள்ள இறைவனை காண வழிகாட்ட உள்ளவரா, 18 தீட்சைகளும் பக்குவமா சொல்லி இறை ஞானத்தை கொடுப்பவராம், மானிட பிறப்பு மண்ணுயிரை கொன்று தின்றுவதற்கில்லை, இந்த மானிட பிறப்பு மகத்தான பிறப்பு என்று உணர்த்தியவராம், மண்ணிலே ஈரம் உண்டு எங்கள் நித்யானந்தம் ஐயா நெஞ்சிலே ஞானமுண்டு, சித்த நிலையை அடைந்தவராம், சிவலிங்கத்தை கூட பெற்றவராம், தர்மபுரி மாவட்டத்திலே கதிர்நாயக்கநல்லி கிராமத்திலே கோவில் கொண்டவராம், கால்நடையாய் வருங்க மானிட பிறப்புக்கு உபதேசங்களை கொடுப்பவராம், எங்கள் நித்யானந்தம் ஐயா சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா, குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். அன்பே சிவமனமே. ஒரு 32 வரிகள்ல சரணமும் எழுதியிருக்கேன். நித்யானந்தரே சரணம். ஒளியோட ஒளியான என் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே சரணம், யாம் கண்ட ஒளியை பல ஆன்மாக்களுக்கு அறிய வேண்டும் என நினைத்த சத்குருவே சரணம், ஆன்மா சாதி இல்லை மதம் இல்லை வேதம் இல்லை என உணர்த்திய குருவே சரணம், யாம் கண்ட இன்பம் வையகம் முழுதும் பரவிய சத்குருவே சரணம், பாவி உடலான மாய உடலை உணர்த்திய குருவே சரணம், பஞ்சபூதங்களும் எமக்குள்ளே இருக்கு என்று உணர்த்திய குருவே சரணம், மாய இருளை நீக்கி ஞான ஒளியை உணர்த்திய குருவே சரணம், ஒளியும் ஓசையும் இருந்து மானிட பிறப்பின் உண்மையை உணர்த்திய சத்குருவே சரணம், அண்டமும் நீயே அவனியும் நீயே பிண்டமும் நீயே பிரம்மமும் நீயே என உணர்த்திய குருவே சரணம், அத்தனையும் அறிந்தவல்லானால் எல்லாம் அறிந்தவன் இல்லை, அகங்காரம் இல்லாத குருவே சத்குருவே சரணம், நான் கண்ட காட்சியை எல்லோரும் அறிய வேண்டும் என உணர்த்திய குருவே சரணம், போலிவாக்கம் முதல் மலேசியா வரை ஞான உபதேசத்தை அறிய வைத்த சத்குருவே சரணம், தனக்காக எதுவும் வேண்டாம் என நினைத்த சத்குருவே சரணம், மாயை எம்மை தீண்டாமல் உபதேசத்தை எமக்களித்த குருவே சரணம், மக்கள் மனதில் குடியிருக்கும் எங்கள் சத்குருவே சரணம், சண்முகநாதன் சன்னதியில் அமர்ந்திருக்கும் சத்குருவே சரணம், படிப்பே இல்லாத எல்லா சித்த புக்குகளையும் படித்த
அனைத்து பரம்பொருளோடு சேர்ந்த சத்குருவே சரணம். முக்காலத்தைய உணர்ந்த எங்கள் சத்குருவே சரணம். இப்பிறவி கடனை கழித்து இறை ஞானத்தோடு சேர்ந்த சத்குருவே சரணம். அண்ணாமலையாரின் கோலத்தை கண்ட சத்குருவே சரணம். இறைவனின் இறைவினி ஆசிய பெற்ற சத்குருவே சரணம். இறைவன் மட்டும் மெய்ப்பாத முதல் உச்சி வரை அவனே ஆட்சி செய்கிறான் என உணர வைத்த சத்குருவே சரணம். அற்புதம் காண்க அநேகன் காண்க சொற்பதம் காண்க என உணர்த்திய குருவே சரணம். ஏனத்தோள் எயிறு எரி அணிந்தோம் காண்க எங்கள் போலி வாக்கம் சித்தரே சத்குருவே சரணம். பிறப்பின் ரகசியமும் அதனில் இருக்கும் ஆன்மா ரகசியமும் உணர வைத்த சத்குருவே சரணம். இருவிழி வரும் ஒளியையும் செவிவழி வரும் ஒளியையும் விட எனக்குள் இருக்கும் ஒளியே நெற்றிக்கண் ஒளியே வழிகாட்டிய சத்குருவே சரணம். என்னை சரம் பார்த்தால் பரம்பாக்கலாம் என எனக்கு உணர்த்து உபதேசம் அளித்த சத்குருவே சரணம். உள்ளுணர்வாய் எமக்குள் நிறைபவரே சத்குருவே சரணம். உலக மக்கள் உள்வினையே தீர்க்க வந்த தீர்க்கதரிசியே சத்குருவே சரணம். வாசப்படியில் இருந்த எங்களை நாதப்படியில் ஏற்றிவிட்ட சத்குருவே சரணம். எட்டா சிகரத்தை எளிதாக காட்டிய சத்குருவே சரணம். ஏங்கி தவிக்கும் ஆன்மாவை அரைவணைக்க வந்த போலிவாக்க சித்தரே சரணம் சரணம் சரணம். அன்பே சிவ மனமே. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.